அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ட்ரெண்டிங்காக நிறைய இளைஞர்கள் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் எடுத்து அதை மடித்து ஆஃப் ஹேண்டாக மாதிரி மடித்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது அவங்க பொறுத்தவரையும் அவங்க ட்ரெண்டிங் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு ஞான தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பொருளையுமே மதிக்கணும். அதாவது ஒரு இறைவன் படைத்த படைப்பாக இருக்கட்டும், ஆடை அப்படிங்கிறது மனிதன் படைத்த படைப்பு, அது மனிதர்களுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி இறைவன் படைத்த படைப்புகள் எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, மனிதன் படைத்த படைப்புகளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தங்க ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை போட ஆசைப்பட்றாங்கன்னா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு போட்டுடணும். அதேமாதிரி ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் போடுறதா ஆசைப்பட்றாங்கன்னா ஆஃப் ஹேண்டாகவே இருக்கணும். அதை விட்டுட்டு ஃபுல் ஹேண்டாக போட்டுட்டு ஆஃப் ஹேண்டாக ஃபுல் ஹேண்டு போடுவாங்க, இப்படி ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடுவாங்க, அதை மடித்து ஆஃப் ஹேண்டு மாதிரி இப்படி மடித்து வைக்கிறது. இந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்துருப்போம். நம்ம அனுபவத்தில், நம்ம சொந்தக்காரங்களில் இளைஞர்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்படி பண்ணுனா அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்களை அனுபவிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த 4ஆம் இடம் சார்ந்த பாதிப்புகளை உதாசீனப்படுத்தாங்கன்னு அர்த்தம். இப்போ இவ்வளோ துணி இருக்குது, இதுக்குன்னா அதை மடித்து தான் அதை திரும்பவும் அயன் பண்ணி அதை வாஷ் பண்ணி ஆகணும், அயன் பண்ணி ஆகணும். அப்போ இவ்வளோ பகுதிங்கிறது வேஸ்ட்டு தானே. எத்தனையோ பேர் ஒரு சின்ன துணிமணி கூட இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ அது உதாசீனப்படுத்துனதுக்கு சமம் தானே. அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் தாயை உதாசீனப்படுத்துவாங்க. தாயுடைய கடைசி காலத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க, கூட இருக்க மாட்டாங்க. அல்லது தாயோடைய சொல்லையோ அட்வைஸையோ தாயை உதாசீனப்படுத்துறது இருக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க தாய் கூட ஏதாவது மன வருத்தங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு இடம் இருந்து அதை சரியாக யூஸ் பண்ணாமல் விடுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்து சரியாக யூஸ் பண்ணாமல் விடுறது கண்டிப்பாக இவங்க லைஃப்பில் இருக்கும் அன்பர்களே. அதனால் இதை நான் ஒன்றும் ஒரு பெரிய ஆள் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்கிறேன். யாருக்கும் புண்பட்டுச்சுன்னா நான் சரி கேட்டுக்கிறேன். ஆனால் இதுதான் யதார்த்தமான உண்மை. இதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக என்னை நம்பி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா எடுத்து சொல்லுங்கள். அதேமாதிரி இதில் ஏதாவது அனுபவிக்கிறவங்க இந்த பலன்கள் ஆமாம் சார் உண்மைதான் சார்னு கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. நான் சொல்கிற பலன்கள் மாறவே மாறாது. அதனால் ட்ரெண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஹாஃப் ஷர்ட், ஒரு பிராண்டடான ஆஃப் ஷர்ட் எடுங்க, பிராண்டடான ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் எடுங்க, அதில் எவ்வளோ டிசைன்ஸு வைங்க, தப்பு கிடையாது. ஆனால் எந்த ஒரு பொருளையும், மனிதன் உருவாக்கின பொருளையும் இறைவன் உருவாக்கின பொருளையும் மதிக்கணும். அது ஒரு விஷயம் கொடுத்துருக்குன்னா அதை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்த முடியலையா அடுத்தவங்களுக்கு அதை கொடுத்துடணும். அதை விட்டுட்டு ஸ்டைலுங்கிற பேரில் அதை உதாசீனப்படுத்தினால் கண்டிப்பாக அந்த ஜாதகனுடைய அதாவது சுகம் இருந்தும் பாதிக்கப்படும். இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களுக்கு கண்டிப்பாக தாய் இருந்தாலும் தாயை சரியாக பயன்படுத்த மாட்டாங்க, வண்டி வாகனம் இருந்தாலும் வண்டியை சரியாக பயன்படுத்த மாட்டாங்க, சொத்து இருந்தாலும் சொத்தை சரியாக பயன்படுத்த மாட்டாங்க, உதாசீனப்படுத்துவார்கள். காரணம் அவங்க ட்ரெஸ்ஸை உதாசீனப்படுத்தினது. இது கண்டிப்பாக அந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நட்பு வட்டாரத்தில் இளைஞர்கள் யாரெல்லாம் அந்த மாதிரி மதித்து விட்றாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது உங்களுடைய லைஃப்பை பாதிக்கும். நான் சொல்கிறது உண்மையாக அப்படிங்கிறத லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதாவது சிலவங்களுக்கு இதை உதாசீனப்படுத்துறது அப்படின்னா, நிறைய லக்ஸூரியஸாக பெட் இருக்கும், ஆனால் பெட்டில் படுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. அவங்களுக்கு எங்கேயாவது போயிடுவாங்க, சுகத்தை அனுபவிக்க முடியாது, தாயை உதாசீனப்படுத்துவாங்க. பெட்டை சரியாக நல்ல பெட்டு, நல்லா காஸ்ட்லியான பெட்டு இருந்தாலும் அதை படுத்து தூங்க முடியாது. அவங்களுக்கு வீடு வாங்கணும், வண்டி, இதை மாதிரி பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். உதாசீனப்படுத்தல அமைப்பு சூழல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுதான் கருத்து. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.